ஸ்ரீ தேவி பாகவதம் 186ஆம் பகுதி. ஆத்ம ஞான உபதேசம். மகாதேவி தொடர்ந்து கூறலானாள், பக்தர்களே, உங்களுக்கு காணுதற்கரிய எனது சுரூபத்தை காட்டினேன். இதை எனது கருணையினால் தான் காண முடியும். ஜீவன் எப்பொழுதும் ஓய்வு ஒளிவின்றி மாறி மாறி பிறந்து இறந்து சுழலும். அதற்கு ஒளிவே இல்லை. அஞ்ஞானம் அகன்றால்தான் மோட்ச இன்பம் கிடைக்கும். அஞ்ஞானத்தை அகற்ற ஞானமே வலிமையுடையது. இவ்வுலகிலே கர்மங்களை செய்யாது வாழ முடியாது. கர்மமும் ஞானமும் ஒன்றாக சம்பந்தப்பட்டிராது. அவை ஒளியும் இருளும் போல வேறுபட்டவை. சூரியன் உதிக்கும் போது இருள் அகல்வதை போல ஞானோதயம் ஏற்படும் போது கர்மங்கள் மங்கி மறைந்துவிடும். ஞானம் சித்த சுத்தி உண்டான பின்புதான் உண்டாகும். சித்த சுத்தி உண்டாக கர்மங்களை முறைப்படி அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் சமம், தமம், தீட்சை, வைராக்கியம், சத்தியம் முதலியன உண்டாகும். அவை உண்டான பின் சந்நியாசம் பெற வேண்டும். அதன் பின் ஞானாசிரியம் அடைந்து கற்க வேண்டியவற்றை கற்றல் வேண்டும். பரமாத்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. அது ஒன்றிலிருந்து உண்டாவதும் இல்லை. அது நிலையானது, நிரந்தரமானது. உடல் துன்புறுத்தப்பட்டாலும் அது துன்பம் அடைவதில்லை. யாராவது இந்த ஆத்மா துன்புறுத்தப்படுவதாகவோ நினைப்பார்களாயின் அவர்கள் மெய்யுணர்வில்லாத அறிவிலைகள் ஆவர். பரமாத்மா ஒருவரையும் துன்புறுத்துவதும் இல்லை, துன்பப்படுவதும் இல்லை. அணுவுக்குள் அணுவாகவும் மகத்தானதாகவும் இருக்கின்ற பரமாத்மா சகல உயிர்களினதும் ஹிருதய குகையில் உள்ளது. உடல் ரதமாகவும் புத்தி அந்த ரதத்தை ஓட்டும் சாரதியாகவும் இந்திரியங்கள் குதிரைகளாகவும் மனம் கடிவாளமாகவும் கொண்டு ஜீவாத்மாவானது இந்திரியங்களோடும் மனதோடும் கூடிய விஷயானுபவங்களை அனுபவிக்கும். இதை அறிந்து கொள்ளாதவர்கள் தற்பரத்தை அடையாது சம்சார பந்தத்தையே அடைவார். இதை அறிந்து கொள்பவன் தற்பரத்தை அடைவான். அவன் மறுபடியும் பிறப்பதில்லை. எவன் விஞ்ஞானத்தை சாரதியாகவும் மனதை கடிவாளமாகவும் கொண்டவனாக இருக்கிறானோ அவன் எனது பரமபதத்தை அடைவான். பரமாத்மாவின் தன்மையை வேத படிப்பாலும் புத்தியாலும் தீர்மானித்து அதை தனது ஆத்மாவினுள் அந்த பரமானந்த சுரூபத்தை வைத்து வழிபடுகிறானோ அவன் எனது பதத்தை அடைவான். இவ்வாறு தேவி கூறினாள். 186ஆம் பகுதி நிறைவடைந்தது.